Hi, first students. 10th Max example 2.36. Find the sum of all natural numbers between 300 and 600 are divisible by 7. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து ஏழெண்களின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இது எப்படி எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட் நம்பர் 300 எடுத்துக்குங்க. 300 இப்படி சைடில் எடுத்துக்குங்க. 300 இந்த 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 30ல் 4 7s are 28 இருக்குது. மீதி என்ன கிடைக்கும்? 2 ரிமைனிங் 2 இந்த 0 இறக்கிக்கிங்க. 20ல் எத்தனை 7 இருக்குது? 2 7s are 15 ரிமைனிங் 6 இருக்குது. இந்த 6ஐ இந்த 7ஓட சப்ராக்ட் பண்ணிங்க. அப்போ 7 - 6 என்ன கிடைக்கும்? 1. இந்த 1 கிடைக்குதுல்ல, இந்த 1ஐ நம்ம ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம்ல, இந்த 300 இந்த 300ஓட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 300 + 1 301 ஃபஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 301ஓட 7 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 308. 301 308 அப்படியே டாட் வச்சுக்கிட்டு அப்படியே வரணும். அடுத்தது லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் நம்பர் எப்படி கிடைக்குன்னா 600ல் அதே இந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். 600 7 60ல் எத்தனை 7 இருக்குன்னா 8 7s are 56 ரிமைனிங் 4 40 40ல் 5 7s are 35 மீதி என்ன கிடைக்குது? 5. ஃபஸ்ட் நம்பருக்கு தான் இந்த ரிமைண்டரை வந்து இதோட சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரோட இந்த ஃபஸ்ட் நம்பரை ஆட் பண்ணணும். பட் லாஸ்ட் நம்பருக்குலாம் அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இந்த ரிமைண்டரை இந்த 600ஓட சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. 600ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 595 595. ஸோ நம்மளுக்கான ஃபஸ்ட் நம்பர் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ்க்கான நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர் எல்லாமே கிடச்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்க நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க? ஏன்னு சொல்லுவாங்க. A = 301. டி எப்படி கண்டுபிடிப்பாங்க? செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். 308 - 301 = 7. அடுத்தது L. L = என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? L = 595. ஃபஸ்ட் நம்ம n ஃபைண்ட் பண்ணணும். n வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். n = L - A/D + 1. What is L? L 595 minus what is A? 301 by what is D? 7 plus 1. 595ல் 301 போயிடுச்சுன்னா எத்தனை வரும்? 294 divided by 7 plus 1. இதை ரெண்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். 29ல் எத்தனை 7 இருக்குன்னா 4 9s இருக்குது. ரிமைனிங் 1 போனால் 14. 14ல் 2 இருக்குது. ஸோ 42 + 1 = 43. அப்போ n = என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 43. இதை போயிட்டு சம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Sn = n/2 A + L. ஸோ n என்ன நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 43 போடுங்க. 43/2. A என்ன? 301 நம்ம ஃபஸ்ட்லேயே எடுத்துருந்தோம். L என்ன? 595. ஸோ 43/2 இரண்டத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 9 8 896. இதை 2 டேபிளால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 4 டைம்ஸ் இருக்குது. 8ல் 9லேயும் 4 2s இருக்குது. ரிமைனிங் 1 போனால் 16 16ல் 8 இருக்குது. இப்போ 43 × 4 4 8. 43யும் 4 4 8யும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 19264. தேங்க்யூ.